ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறோம். சக்கரை பொங்கலுக்கு பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை, அப்புறம் பழம், ஏலக்காய். பருப்பு இல்லை, அதனால் ஸ்கிப் பண்ணியாச்சு. இதில் தண்ணி, அப்புறம் இதை கழுவி தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய், நெய். இன்னும் சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். ஆள்னி தான் சக்கரை பொங்கல் பண்ண போகிறா. அடுப்பு பற்ற வச்சாச்சு. இவ்வளோ நேரம் போராடுறதுக்கப்புறம் இப்போ தான் அடுப்பை பற்ற வச்சுருக்கோம். இப்போ நம்ம சக்கரை பொங்கலுக்கு தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சுருவோம். கொதிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பொங்கி வர வரையும் மூடி வச்சா பொங்கி வராது. அடுப்பு எப்படி நல்லா எரியுது பாருங்க. எல்லாம் ஆள்னியோட கை வண்ணம் தான். பொங்கல் பொங்க போகுது. வா அம்மு, பொங்கல் பொங்க போகுது. பொங்கல் சொல்லு முடியா? வா சொல்லு. இப்பதான் அடுப்பு தீ ரொம்ப வேகமா எரியுது. தண்ணி கொதிச்சிருச்சு. என்ன பொங்கல் பொங்கி வரல? என்ன உள்ளே கொதிச்சிருச்சு? பொங்கல் பொங்கி வர மாட்டேங்குது, உள்ளே கொதிச்சுட்டு. சரி பரவாயில்ல, நம்ம அரிசி போடுவோம். அடுத்து நீ போட அரிசி. ஆள்னி போடுற அரிசி. போடு, இன்னும் கொஞ்சம் போடு. பார்த்து பொங்கி ஊத்தலை போடு. போதும், நிப்பாட்டிடும். போதும், அவ்வளோதான். போதும். இனிமே போட்டோன்னா அப்புறம் நிறையா வந்துடும். போதும், நிப்பாட்டிடு. இப்போ அரிசி போட்டாச்சு. நல்லா தண்ணி ஊற்ற வேண்டாம், இருக்கட்டும். மூடி வச்சோன்னா வெந்துச்சுன்னா தெரியாதுடி. அப்படியே திறந்துருக்கட்டும். பொறுமையா கிண்டு, சுற்றாத. பாப்பா கிண்டிக்கிட்டு இருக்கா சக்கரை பொங்கலை. புகை வருதா? சக்கரை பொங்கல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சக்கரை பொங்கல் நல்லா வெந்துருச்சு. இனிமேல் சக்கரை போட வேண்டிதான். வெளியில் மழை பெஞ்சதுனால உள்ளே ஷிஃப்ட் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். திராட்சை பழம் போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்மளோட சூடான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.